வேலு, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எந்த டைம்ல எந்த மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு எல்லா டேப்லெட்ஸுமே நம்ம கபோர்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். மறக்காம எல்லாத்தையுமே சாப்பிட்டுருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா என்னைய வீட்லயே இருக்க வச்சிருக்கீங்க போல இருக்கே. வேற எதுக்கு இவ்வளவு நேரம் நான் மூச்சு பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க வீட்ல நிம்மதியா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நான் போய் ஃபங்க்ஷன்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க. நான் வீட்ல உட்காந்து என்னங்க பண்ண போறேன்? நானும் உங்க கூட வர்றேன். நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை வீட்ல இருக்க சொல்றேன். ஏங்க நீங்க மட்டும் தனியா போய் மண்டபத்துல வேலை செஞ்சு ஃபங்க்ஷன் நடத்த போறீங்களா? ஆமா, வேற என்ன பண்றது? உங்களுக்கு தான் கையில அடிபட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி நேரத்துல உங்களை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் நாங்க வேலை வாங்கணுமா? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? எனக்கு கை தாங்க உடைஞ்சிருக்கு, மனசெல்லாம் உடையல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்க, உங்களை மட்டும் தனியா அனுப்பிச்சு வச்சுட்டு நான் நிம்மதி இல்லாம வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருக்கணுமா? நீங்க ஒண்ணும் வீட்டுல தனியாலாம் இருக்க போறது இல்ல. அத்தை, மாமா, பூஜான்னு எல்லாருமே வீட்டுல தான் இருக்க போறாங்க. நீங்களும் உங்க கூட இருங்க. அட என்னங்க நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே நம்மளுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு வேற சமையல் புதுசு. அன்னைக்கே கைய வேற வெட்டிக்கிட்டீங்க. இது பெரிய ஃபங்க்ஷனுங்க. நீங்க மட்டும் போய் எப்படி சமாளிப்பீங்க? அந்த மேனேஜர் மறுபடியும் ஏதாவது குடைச்சல் கொடுத்தானா என்ன பண்ணுவீங்க? அதனால தாங்க வரேன்னு சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது வேலு. நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லங்க, இது சரியா படல. நான் உங்க கூட வர்றேன். அங்க வந்து நான் எந்த வேலையும் பார்க்கல, பேசாம உட்காந்துருக்கேன். நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருந்துக்கிறேன். இங்க பாருங்க, உங்களை தனியா விட்ட என்னால் நிம்மதியா இருக்க முடியாதுங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வேலு, நீ பயப்படுறதுக்கான காரணம் புரியுது. அந்த மேனேஜர் திடீர்னு வந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாதானே? ஆமாண்ணே, அதான் என்னோட கவலை, பயம் எல்லாமே. அதுக்குதான் நானும் இன்னைக்கு செல்வி கூட மண்டபத்துக்கு போலான்னு பாக்குறேன். அண்ணே, என்னண்ணே சொல்ற? நீ எதுக்கு மண்டபத்துக்கு போற? அண்ணே, நீ அங்க போய் வேலையெல்லாம் பார்க்க வேணானே, எல்லாம் நான் பாத்துக்கிறேனே. அண்ணே, எனக்கு ஒண்ணு இல்லண்ணே, நான் போறேனே. டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. இப்போ உன் கை இருக்கிற நிலைமையில நீ மண்டபத்துக்குலாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். இன்னைக்கு நானும் செல்வியும் ஃபங்க்ஷனை பாத்துக்கிறோம். அப்படியே அந்த மேனேஜர் வந்தா அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நானே வட்டியும் முதலமா சிறப்பா செஞ்சிடறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணே, என்னண்ணே, உங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நீ எதுவும் பேசாதடா. அதான் நான் செல்வி கூட போறேன்ல. நீ நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடு. உன் கை முழுசா சரியாகிற வரைக்கும் நீ ரெஸ்ட்ல தான் இருக்கணும். சமையல் கரண்டிய தொடவே கூடாது. இது என்னோட ஆர்டர். சூப்பர் மாமா. இவருக்கு யாரு சொல்லணுமோ அவங்க சொன்னதான் கேப்பாரு. நீங்க தான் இவருக்கு கரெக்டான ஆளு. அண்ணி, நானும் இன்னைக்கு உங்க கூட மண்டபத்துக்கு வரேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல? இது மண்டபத்துக்கு வரியா? காலேஜுக்கு போலியா நீ? காலேஜ் லீவ்னா. அப்பா அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க. அக்காவும் ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. யாருமே இல்ல, நான் மட்டும் சும்மா இருக்கணும். அதான் உங்க கூட வரேன்னு சொல்றேன். ஓ, காலேஜ் லீவா? அப்ப சரி, கூட வா. ஏதாவது எடுபடி வேலைக்கு யூஸ் ஆவ. அண்ணே, நான் ஒன்னும் எடுபடிலாம் இல்ல. நான் பெரிய ஷெஃப், தெரியுமா? ஆமா ஆமா, பூஜா ரொம்ப பெரிய ஷெஃப்னு ஊர் எல்லாமே பேசிக்கிட்டாங்க. என்ன நீ, நீங்களும் திரு அண்ணா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கிண்டல் பண்றீங்க? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கும் எல்லாம் தெரியும். சும்மா நான் ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதுக்கு போய் இப்படி வருத்தப்படுற? கீர்த்தி, நீங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிடுங்க. நான் இன்னைக்கு செல்வி கூட மண்டபத்துக்கு போய் ஃபங்க்ஷன் வேலையை பாத்துக்கிறேன். மண்டபத்துக்கா? மாப்பிள்ள, அப்ப நீங்க ஹோட்டலுக்கு வரலையா? இப்ப நான் என்ன சொன்னேன்? தமிழ்ல தானே சொன்னேன். மறுபடியும் அதே கேள்வியை கேக்குறீங்க. இல்லங்க, நாங்க ஏதாச்சும் ஆட்டோ பிடிச்சு ஹோட்டலுக்கு போறோம். டைமுக்கு ஹோட்டலுக்கு போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வீட்லயே சுத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்க, நாங்க போய்க்கிறோம். மாமா, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? வேலு, நீங்க நான் சொன்னதை கேட்டு கரெக்ட் டைமுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா மெடிசன் எடுங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எதுனா எனக்கு. சரிங்க வேலு, வா பூஜா. வரண்டா வேலு. சரி, ஓகே, பை. சரி, நம்ம போலாம்.